யாத்ரா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 33வது வசனம். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். பாத்தீங்களா? அவர் கொடுத்த பொறுப்பை என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்தாரு. நமக்கு செய்து முடித்திருக்கிறோமா? கர்த்தர் நம்ம ஒரு நாள் கணக்கு கேட்பார். அதாங்க சொல்றாரு கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 17 வசனத்துல, அர்ப்பணிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். பாத்தீங்களா? நம்ம பெற்ற ஊழியத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்ற என்ன செய்யணும்? கவனமாயிரு. ஊழியத்தை கொடுத்துட்டாரு. ஏதோ ஒரு ஊழியம் செய்ய போகலினா இல்ல, நாளைக்கு வேணா போய்க்கலாம், இதனால என்ன இருக்குது, லீவ் போட்டுக்கலாம், அப்படி போட முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம் அதுதான் சொல்றாரு. அர்ப்பணிக்க கண்டு என்ன சொல்றாரு? நீ பெற்ற ஊழியத்தை செய்யும்படிக்கு எப்படி இரு? கவனமா இருப்பாயாக. பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அது நம்ம கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நம்ம ஒரு நானா வந்துட்டானா நானாதான் ஊழியத்துக்கு வந்து அப்படி இல்லை. கர்த்தர் அழைக்காட்ட ஒருத்தர் ஊழியத்துக்கு வர முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கணுமா? கவனமாயிரு. அந்த பரிசுத்த பவுல் தான் இங்க சொல்றாரு. நம்ம ஆசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். நான் ஒன்றை குறித்து இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே விரும்புகிறேன். நம்ம நிறைவேற்றி இருக்கோமா? கர்த்தத்தில் நிறைவேற்றி இருக்க பெற்ற ஊழியம் நிறைவேற்றி இருக்கோமா? நம்ம குடும்பத்தில் ஒரு காரியம் என்ன செய்யறோம், அது முடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய தூங்க மாட்டோம். ஏதோ ஒரு பொறுப்புன்னு வச்சுக்கோங்க, அதை செய்யற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம், தூங்கவே மாட்டோம். இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் யோசிப்போம் இல்லையா? அப்ப கர்த்தரிடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புறோமா? அதை பத்தி நம்ம வாழ்க்கையில் பொறுப்பு இருக்குதா? யோசித்து பாருங்க. அதை பற்றி நம்ம பொறுப்பாக செய்கிறோமா? கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் எதற்கு இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்தில் அனுப்புனீங்க ஆண்டவரை? நான் என்ன ஊழியத்தை செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அப்போ தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதுதான் முதல்ல என்ன செய்யணும்? எப்போதும் செவம் பண்ணி விழித்திருக்கு. 2வது பாவம் செய்ய வெடிக்க நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். 3வது ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? தூங்குறவர்களாக கண்டுபிடிக்கக்கூடாது. 4வதாக கர்த்தரங்குளத்தில் கொடுத்த பொறுப்பை நம்ம செய்திருக்கிறோமா? மோசே செய்து முடிச்சாரு, பரிசுத்த பவுல் செய்து முடித்தாரு. அப்புறம் யார் செய்து முடிச்சா? நாவா செய்து முடித்தார். நம்ம செய்திருக்கிறோமா? ஆண்டவரை செய்ய நம்ம இடத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை. அதுக்கு நீங்களே கேட்கணும் ஆண்டவர், ஆண்டவர் நான் என்ன செய்யணும், நான் எதுக்காய் நான் அழைச்சிங்க, எதுக்காக இந்த உலகத்தில் படைச்சிங்க, படைத்த நோக்கம், நீ சொன்ன நோக்கம், நீர் என்ன இந்த உலகத்தில் உண்டாக்கி அனுப்புகிற நோக்கம் நான் நிறைவேற்றணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா.